ஸ்ருங்கேரி சாரதாம்பாள் கோவிலுக்கு உங்களை வரவேற்கிறேன். ஸ்ருங்கேரி என்ற பெயர் எப்படி வந்தது? ரிஷிசிங்கர் என்ற முனிவர் இங்கே பக்கத்தில் உள்ள ஒரு பர்வதத்தில், அதாவது ஒரு கிரியில், அதாவது ஒரு மலை, இங்கே பக்கத்தில் இங்கே தவம் செய்தார். அதை அதனால் இந்த இடம் ரிஷிசிங்கேரி என்று மாறி கடைசி நாளடைவில் ஸ்ருங்கேரி என்ற பெயர் பெற்றுவிட்டது. கிரி என்றால் மலை. இந்த கோவிலை நிறுவி வரும் இது பக்கத்தில் உள்ள இந்த சாரதாபீடம், எல்லோரும் அறிந்த அந்த சாரதாபீடத்தை நிறுவி வரும் ஆதிசங்கரர் இங்கு ஒரு அற்புத காட்சியை கண்டார். அதிசய காட்சியை. வெயில் படாமல் ஒரு தவளை ஒரு நாகம் படம் எடுத்து அதை காப்பாற்றியது. அருகிலேயே மயிலும் இருந்தது. இந்த காட்சியை கண்டவர் இங்கே ஏதோ ஒரு இடத்தில் ஒரு தெய்வ சக்தி இருப்பதை உணர்ந்து அங்கேயே தன் பீடத்தை நிர்மாணம் செய்தார். ஒரு கோவிலும் கட்டினார். முதல்ல இந்த கோவில் வுட் அண்ட் கிளே, மண் மற்றும் மரத்தினால் இருந்தது. பின் 14ஆம் நூற்றாண்டில் இதை மிகவும் டெவலப் பண்ணி கட்டினவங்க விஜயநகர மன்னர்கள். The Vijayanagar rulers were very well-known temple builders, like what we see in Hampi in another part of Karnataka. இந்த கோயில் பார்த்து ராஜகோபுரம் இப்போ பார்த்துருப்பீங்க. முதல்ல வந்தோம், அது நம்ம கோயில் மாதிரி தான் இருக்குது. நம்ம பாருங்கள், இந்த கோபுரம் மாதிரியே தான், நம்ம சவுத் இந்தியன் கோபுரம் மாதிரியே தான். ஸோ இட் இஸ் டிராவிடியன் ஆர்கிடெக்சர் தான். அது மிகப்பெரிய கோவில், பெரிய வளாகம். அவங்க எல்லாருமே அப்படி தான் இருக்கும். இந்த பீடத்தை எங்களால் பார்க்குறதுக்கு நேரம் இல்லை எங்களுக்கு, சுவாமிஜியை தரிசிக்கிறதுக்கு. அதனால சரி, இன்னும் ஒரு மறுமுறை போகும்போது அதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக கூறுகிறேன். இதான் அந்த சாங்டம். அது உள்ள முதலே நுழையிறதுக்கு இங்கே அனுமதி மறுக்கப்படுகிறது. எனவே இங்கே இன்னும் ஒரு அற்புதமான கோவில். இதில் பூஜைகள்லாம் அவ்வளவா இது பிரதிஷ்டை செய்யப்படவில்லை. ஆனாலும் இது கட்டிடக்கலையும் சிற்பக்கலையும் நம்மை அசர வைக்கிறது. இங்கேருந்தே கூட எல்லாம் கோயில் வளாகத்திலே இருக்குது. அந்த வியூ இங்கேருந்து பாருங்கள், எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. டெம்பிள், வளர்ந்த மரங்கள். ஸ்ருங்கேரியே மிகவும் ரொம்ப அழகான சூழ்நிலையில் தான் இந்த கோயில் உள்ளது. ஒரு வனத்தில் தான் இருக்குது, மலை மேலே. மலைநாடுங்கிற அந்த சிக்மங்களூர் டிஸ்ட்ரிக்டில் தான் இருக்குது. இங்கே இருக்கிற இன்னொரு பிரதானமான கோவில் இங்கேருந்து ஒரு 1 hour டிஸ்டன்ஸில் போனால் இருக்கிற கொரநாடு. அதை பற்றி முன்னாடி வீலாகலே சொல்லிட்டேன். இந்த கோயில் பேர் கோயில் பேர் வித்யாசங்கர். கோயிலுடைய சைடு ஒண்டர்ஃபுல் ஸ்கல்ப்சர். கல்லிலே கலைவண்ணம் கண்டான் என்பதற்கு இதுவும் ஒரு சான்று. இது ரொம்பவும் பரவேறும் அறியப்படாத ஒன்று. இதே பேரூர் ஹரிபேடு நம்ம எல்லாருக்குமே தெரியும். மச் ஹைப். பட் இதெல்லாம் பற்றி ஒன்றும் அவ்வளோ உள்ளே வரதில்லை. ஏன்னா இது ஒரு சமாதி மேலே கட்டப்பட்டதாக இருந்த ஒரு பெரிய சுவாமிஜி, அவருடைய சமாதி அதுக்கு மேலே கட்டப்பட்ட கோவில்னு இங்கே சொல்லப்படுகிறது. இங்கே இருக்க குருக்கள் சொல்கிறார். இது பெரிய ஆகம விதிகள் ஆட்டாலும் உள்ள சிவலிங்கம் இருக்குது. அதுக்கு ஒரு குருக்கள் ஒரு அர்ச்சனை செஞ்சாலும் இது பார்ப்பது இந்த கோவில் இதனுடைய இந்த வேலைப்பாடுகள் எல்லாம்
இதற்காகவே ஒரு அரை நாள் செலவழிக்கலாம் போல தோன்றுறது. ஒரு ரவுண்டாக கொஞ்சம் ஓவல் ஷேப்பில் நிறைய இந்த சிருங்கேரினாலே இந்த கோயில் தான் காமிக்கிறாங்க எல்லோரும். இதுதான் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுதான் போடுவோம். ஆனால் அது சாரதாம்பா கோயிலுங்கிறது இந்த ராஜகோபுரம். ஏன்னா இந்த கோவில் அவ்வளோ அழகாக இருக்குது. வேறு ஒன்று விஷயம் ஸ்கிரிப்ட்ஸ் இது இருக்கிற இடம் ஒரு இந்த துங்கா நதி கதை ஒரு ரிவர். The temple is located on the banks of Tunga river. கோயிலோட சைடெல்லாம் பாருங்கள், ஒரு பெடஸ்டல் மேலே தான் இருக்குது. கிட்டத்தட்ட ஏதோ பேலூர் ஹெலிபேடுடைய ஒரு மினியேச்சரை பார்க்குற மாதிரி இருக்குது. இதை பற்றி அவ்வளோவா இங்கே எதுவும் பேசப்படவில்லை. பிகாஸ் ஆஃப் த ப்ரிசைடிங் டேட்டி, தட் இஸ் சாரதாம்பா. அவரும் ஒரு கல்விக்கு ஒரு சரஸ்வதி தேவியாக தான் வணங்கப்பட்டிருக்கிறார். அதான் இந்த சுவாமி பேரும் இந்த லிங்கத்தில் அவர் பேர் வித்யாசங்கர். கீழேந்து ஒவ்வொரு இடமும் அந்த கலை நயத்தை பாருங்கள். இரு கண் பார்வை மறைந்தாலும் காணும் வழி செய்தான் என்பதற்கிணங்க இந்த கோயிலும் இந்த கோயிலுடைய சிற்பங்களும் அதை மெய்ப்பிக்கின்றன. ஆர்கிடெக்சர் நமக்கு இதை விட்டு விலகவே, அந்த கேமராவை இதை விட்டு எடுக்கிறதுக்கே மனசு வரல. அவ்வளோ அழகாக இருக்கு. Beautiful sculptures and architectural feat. Those people, those artisans. சிருங்கேரி பார்க்கும்போது பக்கத்துலேயே இருக்குது எல்லாம் ஒரே ஐஹோலேங்கிறதுக்கும் கொஞ்சம் மிஸ் நாட் டு see it. ஒரு ஒத்துமை இருக்குது. அங்கேயும் கொஞ்சம் இது மாதிரி தான் இருக்கும். அது மெயின் இந்த இது சொல்கிறது ஸ்ட்ரக்சர், இந்த டைமென்ஷன்ஸ். இங்கே வேறு மற்ற சந்நிதிகளும் உள்ளன. அதையும் கண்டுவிட்டு இங்கே பக்கத்தில் இந்த நதிக்கரையிலே இருக்கு காண செல்கிறோம். இந்த ரிவர் பேர் என்ன? நேம் என்ன ரிவர்? இன்னும் மழைக்காலங்களில் கிட்டத்தட்ட ஒரு 10-15 படி வரை தண்ணீர் பெரிய ஓடுமாம். காண்பதற்கே மிகவும் அற்புத காட்சியாக இருக்கும் என்று இருக்கும் சில பக்தர்கள் கூறுகிறார்கள். துங்கா ரிவர். இந்த ரிவர் மேலே இந்த ரிவருக்கு அந்த பக்கமும் இந்த கோயிலை கனெக்ட் பண்ண, அந்த ஹிஸ்ட்ரியை கனெக்ட் பண்ணுற சில விஷயங்கள்லாம் இருக்குது கேள்விப்பட்டேன். ஆனால் நம்மளால் இங்கே போக முடியல. ஏன்னா இது இப்போ லாக் பண்ணியிருக்காங்க. ஏதோ சில வேலைகள்லாம் திறந்துருக்கும் போல் இருக்குது. பட் yet we can see the beautiful meandering Tunga. The meandering Tunga river. Glittering in the sunshine. Abutting this temple. Beautiful river. நிச்சயமாக காண வேண்டிய ஒரு கோவில் இது. ஒரு நாள் ஸ்டே பண்ணி நம்ம ஒரு 1 டே கூட இங்கே ஸ்பெண்ட் பண்ணலாம். அவ்வளோ அற்புதமான விஷயங்கள்லாம் இருக்குது. फोटो जी எல்லோ மருத்துவரை வரும்போது
கட்டாயமாக இந்த கோவிலை காண வாருங்கள். சாரதாம்பிகை நமः.